இட்லி தோசைக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஆட்டும் போது கொஞ்சம் உளுந்து மாவை தனியாக எடுத்து வச்சுப்பேன் உளுந்து வடை பண்ணுறதுக்கு. இது கூட வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு உளுந்து வடை பண்ணியாச்சுன்னா சூப்பராக இருக்கும். பொதுவாக வந்து காலையில் டிஃபனுக்கு நான் அந்த மாதிரி தான் உளுந்து வடை பண்ணுறது. இட்லிக்கு சாம்பார்னா உளுந்து வடைக்கு ஒரு சட்னி இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சட்னியும் பண்ணிட்டேன். கிருஷ்ண ஜெயந்திங்கிறதால அன்றைக்கே பிள்ளைய வந்து ஸ்கூலில் கிருஷ்ணராக வந்து ட்ரெஸ்அப் பண்ணியாச்சு. மகளை வந்து ராதையை ட்ரெஸ்அப் பண்ண கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அவங்களையும் ஒருக்கி விட்டுட்டு கூட கொஞ்சமாக ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி இருக்கவே சமையலையும் சைட்லேயே பார்த்துட்டே இருந்தேன். டைம் போனதே தெரியல. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் பால் பொங்கலை தான் வச்சுருந்தேன். அதையும் முடிச்சுட்டு வந்து நைட் டின்னர் வைக்கணும்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் சப்ஜி வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு நிற்காம தான் யோசனையாக இருந்துச்சு. குழந்தைங்களும் 3 நாளாக ஸ்கூல் லீவ், நாளை ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்க ஃபீல் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல. காலையில் எழும்பி சமைக்கணும்னு சொன்னப்போ கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஹோம்ஒர்க் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எழுத வச்சுடுவேன். படிக்கிறேங்கிற பேரில் அக்காலும் தம்பி மாத்த புக்ஸ் அங்கங்கே எடுத்து வச்சுப்பாங்க. படிக்கிறது, பெயிண்ட் பண்ணுறது, விளையாடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களையும் ஒரு வாட்டி எல்லாம் படிக்க வச்சுட்டு இன்றைக்கி வந்து சமையலாக முடிச்சாச்சு.